மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே இந்த வருஷ கடைசியோட கடைசி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ராசிநாதன் செவ்வாய் ஒரு 5ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக 9ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படியே குருவின் பார்வையில் இருப்பதால் வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்கள், சகோதரிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகள், கல்வி படிப்பு எல்லா வகையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எப்போதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு உண்டு. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது டிசம்பர் மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? இதுவரைக்குமே தடுக்கி போன விஷயங்கள் அல்லது ஒரு விஷயம் நடக்காதுன்னு கைவிடப்பட்ட சில விளைவுகள் எல்லாமே டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.